ஹிஜ்ரத்துல மதீனா மக்காவை விட்டு மதீனாவுக்கு செல்லக்கூடிய சமயத்தில் மறைந்திருந்தார்கள். மூன்றாவது ஜபலை நூர் என்று சொல்லக்கூடிய மலை நபிகள் அவர்களுக்காக வேண்டி முதலில் வகை இறக்கப்பட்ட மலை. இந்த மலை இஸ்லாம் மார்க்கத்தை முழுமையாக்கப்பட்ட இந்த மலை. அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் என்பது முழுமையாக்கப்பட்டு விட்டது, நிஅமத்துக்களும் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டது, பரிபூர்ணமாக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த ஆயத்தை இறக்குகிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவில் அந்த சஹாபாக்களுக்கு முன்பதாக நின்று என்ன செய்கிறார்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு உரையை நிகழ்த்துகிறார்கள். இந்த உரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த மாதம் எப்படி கண்ணியத்திற்குரிய மாதமோ, எப்படி இந்த நகரம் கண்ணியமிக்கதோ, அதே போன்ற ஒரு மனிதனுடைய கண்ணியம் என்பது மிகச் சிறந்த என்றார் சொன்னார்கள். மேலும் உங்களிடத்திலே அதாவது தாழ்ந்தவர் உயர்ந்தவர் என்பது கிடையாது. ஒரு வெள்ளையனை விட கருப்பன் உயர்ந்தவன் கிடையாது, கருப்பனை விட வெள்ளவன் உயர்ந்தவன் கிடையாது. ஒளியால் நிறந்தால் உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது. இறையற்றமுடையவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்தவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மேலும் அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுல நீங்கள் வட்டிக்கு கொடுக்கக்கூடிய மக்களாக இருந்தீர்கள். யாராவது வட்டிக்கு கொடுத்திருந்தால் அந்த வட்டியை நீங்கள் அந்த அசலை மட்டும்தான் நீங்கள் வசூலிக்க வேண்டும், வட்டியை வசூலிக்க கூடாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு தந்தை செய்த குற்றத்திற்காக வேண்டி மகனை தண்டிக்கப்படக்கூடாது, மகன் செய்த குற்றத்திற்காக வேண்டி என்ன செய்யப்படாது, தந்தையும் தண்டிக்கப்படாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய உரையில் மக்களுக்கு மத்தியில் பேசினார்கள். வினயமிக்க ஹாஜிரே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த அரஃபாவுடைய தினம் என்பது மிகச்சிறந்த ஒரு நாள். அரஃபாவுடைய மைதானம் என்பது மிகச்சிறந்த ஒரு இடம். ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகள் பிறை 8 என்ன செய்வார்கள், மினாவிலே தங்கியிருப்பார்கள். பிறை 9 காலை இங்கு வந்துடும். இப்ப ஹஜ்ஜுக்கு வந்த ஹாஜி என்ன செஞ்சிட்டாரு, மினாவில் தங்கி இருந்தாரு, அடுத்து அஜீசியாவில் தங்கி இருக்கிறாரு. பிறை 9க்கு அரஃபா மைதானத்துக்கு வராம அங்கே இருந்து விட்டால் அவருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மா ஹுவல் ஹஜ், ஹஜ் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அரஃபா, அரஃபா தான் ஹஜ் என்றால் சொன்னார்கள். அப்ப அன்றைக்கு ஒருவர் நோயாளியாக இருந்தாலும், மருத்துவமனையில் அவருக்கு பிரிட்ஸ் ஏறிக்கிட்டு இருந்தாலும் அவரையும் என்ன செய்வார்கள், ஆம்புலன்ஸ் மூலியமாக கூட்டி வந்து இந்த இடத்திலே சிறிது நேரமாவது அமர வைத்து எடுத்து செல்வார்கள். ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜி சிறிது நேரமாவது அரஃபாவுடைய மைதானத்தில் தங்கணும். ஹாஜிகள் என்ன செய்வார்கள், காலையிலிருந்து மாலை சூரியன் வரை தங்குவார்கள். அன்றைக்கு லுஹருக்கு பாங்கு சொல்லப்பட்டால் லுஹருடைய தொழுகை 2ஆகவும் அசருடைய தொழுகையை சேர்த்து என்ன செய்வார்கள், லுஹரோடு சேர்த்து தொழுவார்கள், பயணத்தில் தொழுவதை போன்று. அப்ப லுஹரையும் அசரையும் தொழுது விட்டு சூரியன் மறையக்கூடிய சமயத்தில் இங்கிருந்து ஹாஜிகள் புறப்பட்டு என்ன செய்வார்கள், முஸ்தலிஃபாவை நோக்கி அல்ஹம்துலில்லாஹ் ஹாஜிகள் போவார்கள். ஹஜ்ஜுடைய காலத்துல கடுமையா வெயில் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா வெயில் இதை விட பன்மடங்கு ஹஜ்ஜில் என்ன செய்யும், கடுமையாக வெயில் இருக்கும். பரட்டை தலையுடையவர்களாக வியர்வை வடிந்தவர்களாக ஹாஜிகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி துஆ செய்து கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். கைரு துஆ யௌமி அரஃபா அனவன் நபிய்யுன மின் கப்லி குல்து லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ லா குல்லி ஷைஇன் கதீர். அரஃபாவுடைய தினத்துல மிகச் சிறந்த ஒரு துஆ என்று சொன்னால் நானும் அதைத்தான் ஓதினேன், எனக்கு முன்னுண்டான நபிமார்களும் இதைத்தான் ஓதினார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ லா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை ஓத வேண்டும். அன்றைய தினத்துல அல்லாஹ் நம்முடைய துஆவை கபூல் செய்கிறான், நம்முடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான், நரக நெருப்பிலிருந்து விடுதலை செய்வதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபியிடத்தில் என்ன செய்கிறார்கள், பையத்து செய்யக்கூடிய சமயத்துல நபி அவர்கள் இடத்துல கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் நான் ஒரு நிபந்தனை வைக்கிறேன், அந்த நிபந்தனைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எனக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவுடன் நபி அவர்கள் கேட்டார்கள் என்ன என்பதாக, என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஜ் யஹ்திமு மா கான கப்லஹு, ஹஜ் செய்தால் உங்களுடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது தெரியாத அம்ர் இப்னு ஆஸே ஒரு மனிதன் ஹிஜ்ரத் செய்தால், ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், ஒரு மனிதன் ஹஜ் செய்தால் அவருடைய முன் செய்யப்பட்ட பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு ஹஜ் செய்தால்
அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று சிறிய குழந்தையை போன்று ஆகிவிடுகிறார். பாவங்கள் என்ன செய்யாதவரை போட்டு செய்கிறார் ஆகிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகள் தான் அரஃபா மைதானத்துக்கு வரணும். இப்ப நீங்க எல்லாம் உம்ராவுக்கு வந்திருக்கீங்க, ஏன் நம்ம வரணும்? அல்லாஹ் நம்மை நாடி விட்டான், அல்லாஹ் நம்மை அழைத்து வந்திருக்கிறான். நாமும் அல்லாஹ்விடத்துல ஹாஜிகளை போன்று நாம் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும். நான் மரணிப்பதற்கு முன்பதாக நான் என்ன செய்ய வேண்டும்? ஹஜ் செய்ய வேண்டும் யா அல்லாஹ். அதற்குண்டான வலிமை, எனக்கு உண்டான பொருளாதாரத்தை என்ன செய்ய கொடுப்பாயாக. நான் மரணிக்கக்கூடிய சமயத்தில் முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு ஹாஜியாக யாருக்கு நீ சொர்க்கத்தை வாஜிபாக்கினாயோ அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் என்னை வாக்குவார் ரஹ்மானே என்று அல்லாஹ்விடத்தில் நாமும் துஆ செய்தால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவார்.